இன்றைய முக்கிய நிகழ்வுகள். புதுச்சேரியில் உடைந்தது இந்தியா கூட்டணி. காங்கிரஸ், திமுக, விசிக, கம்யூனிஸ்ட் கட்சிகள் தனித்தனியே போட்டி. புதுச்சேரியில் இந்திய கூட்டணி கட்சி தலைவர்கள் பதவி மோகத்தில் உள்ளனர். சிபிஎம் கே பாலகிருஷ்ணன் குற்றச்சாட்டு. புதுச்சேரியில் இந்தியா கூட்டணி இல்லை. கூட்டணி சீர்குலைவிற்கு காங்கிரஸ் கட்சியின் தலைவர் வைத்திலிங்கமே காரணம். சிபிஐ சலீம் குற்றச்சாட்டு. புதுச்சேரியில் நடைபெறவிருக்கும் சட்டமன்ற தேர்தலில் இந்தியா கூட்டணியில் பிளவு ஏற்பட்டுள்ளது. இதனால் காங்கிரஸ், திமுக 5 தொகுதிகளில் நேரடி போட்டியும், அதேபோல விசிக காங்கிரஸ் 1 தொகுதிகளிலும், சிபிஎம் காங்கிரஸ், சிபிஎம் திமுக 1 தொகுதியும், சிபிஐ காங்கிரஸ் 1 தொகுதி என 8 தொகுதிகளில் இந்திய கூட்டணியினர் ஃப்ரெண்ட்லி பைட்டில் தேர்தல் களம் காண உள்ளனர். புதுச்சேரியில் வருகின்ற ஏப்ரல் 9ஆம் தேதி சட்டமன்ற தேர்தல் நடைபெற உள்ளது. இதற்கு மார்ச் 16ஆம் தேதி முதல் 23ஆம் தேதி வரை அனைத்து கட்சிகளும் வேட்புமனுக்களை தாக்கல் செய்தனர். இந்த நிலையில் வேட்புமனு தாக்கல் செய்த கடைசி நாளான 23ஆம் தேதி வரை திமுக காங்கிரஸ் கூட்டணியில் தொகுதி பங்கீடு மற்றும் கூட்டணியில் தொடர் இழுபறி ஏற்பட்டிருந்தது. இதனால் காங்கிரஸ் 23 தொகுதிகளிலும், திமுக 15 தொகுதிகளிலும், விசிக 3 தொகுதிகளிலும், சிபிஐ, சிபிஎம் தலா 3 தொகுதிகளில் போட்டியிட தனித்தனியே வேட்புமனுக்களை தாக்கல் செய்தனர். பின்னர் 23ஆம் தேதி அன்று மாலையே தொகுதி பங்கீட்டில் தீர்வு ஏற்பட்டு திமுக 13 தொகுதிகளிலும், விசிக 1 தொகுதியிலும், காங்கிரஸ் 16 தொகுதிகளிலும் போட்டியிடுவது ஒப்பந்தமானது. இதனிடையே இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி கூட்டணியில் தட்டாஞ்சாவடி தொகுதியில் போட்டியிட ஒரு தொகுதியை வலியுறுத்தி வந்தது. இதனிடையில் கடந்த 2 நாட்களாக வேட்புமனுக்கள் பரிசீலனை செய்யப்பட்டது. தொடர்ந்து இன்று வேட்புமனு தாக்கல் வாபஸ் பெற கடைசி நாள் என அறிவிக்கப்பட்டிருந்தது. அதன்படி கூட்டணி முடிவுக்கு முன்னதாகவே வேட்புமனு தாக்கல் செய்த காங்கிரஸ் கட்சி வேட்பாளர்கள் 6 பேர் தங்களது வேட்புமனுவை வாபஸ் பெற மறுத்துவிட்டனர். இதனால் இந்தியா கூட்டணியில் பிளவு ஏற்பட்டுள்ளது. இதில் 5 தொகுதிகளும் திமுகவிற்கு எதிராகவும், விசிகவிற்கு எதிராக ஒரு தொகுதியிலும் காங்கிரஸ் நேரடியாக மோதுகிறது. குறிப்பாக மங்களம், ராஜ்பவன், காலாப்பட்டு, திருபுவனை, காரைக்கால் தெற்கு ஆகிய 5 தொகுதிகள் திமுகவிற்கு எதிராகவும், உழவர்கரை விசிகவிற்கு எதிராக காங்கிரஸ் களம் காண உள்ளது. மேலும் இந்த பிளவின் காரணமாக மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் காங்கிரஸ் போட்டியிடும் லாஸ்பேட்டை மற்றும் திமுக போட்டியிடும் திருபுவனை தொகுதிகளிலும் போட்டியிடுவதாகவும், அதேபோல் காங்கிரஸ் போட்டியிடும் உழவர்கரை தொகுதியில் சிபிஐ நேரடியாக போட்டியிடுகிறது. மேலும் காங்கிரஸ் போட்டியிடும் நெட்டப்பாக்கம், மூசுடு, உழவர்கரை ஆகிய தொகுதிகளில் விசிக நேரடியாக போட்டியிடுவதால் 8 தொகுதிகளில் இந்தியா கூட்டணியினருக்கு ஃப்ரெண்ட்லி ஃபைட் ஏற்பட்டுள்ளது. இதனால் பல்வேறு தொகுதிகளில் புதுச்சேரி இந்தியா கூட்டணிக்கு பின்னடைவு ஏற்படும் என தகவல்கள் வெளியாகியுள்ளது. புதுச்சேரியில் காங்கிரஸ் கட்சி இந்தியா கூட்டணி உடைந்து விட்டதாகவும், காங்கிரஸ் கட்சி தலைவர் வைத்திலிங்கம் அழுக்கு அரசியல் செய்வதாகவும் இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் மாநில செயலாளர் சலீம் பகிரங்கமாக குற்றம் சாட்டியுள்ளார். புதுச்சேரியில் இந்தியா கூட்டணிக்குள் இருக்கும் கட்சிகள் ஒரே தொகுதியில் எதிரெதிரே போட்டி போடும் நிலையில் புதுச்சேரி இந்தியா கூட்டணிக்குள் இருக்கும் கட்சிகள் ஒரே தொகுதிகளில் எதிரெதிரே போட்டி போடும் நிலை ஏற்பட்டுள்ள நிலையில் இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் சார்பில் அவசர ஆலோசனைக் கூட்டம் புதுச்சேரி முதலியார்பேட்டை அலுவலகத்தில் நடைபெற்றது. கூட்டத்தில் இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் போட்டியிடும் தட்டாஞ்சாவடி தொகுதியிலிருந்து வாபஸ் பெற்றுள்ளதாகவும், அதே நேரத்தில் உழவர்கரை தொகுதியில் இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி போட்டியிடும் என தீர்மானம் நிறைவேற்றப்பட்டது. அதன் பிறகு செய்தியாளர்களை சந்தித்த இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் மாநில செயலாளர் சலீம் பேசும்பொழுது, தட்டாஞ்சாவடி தொகுதியில் வாபஸ் பெற்றுவிட்டோம் என்றும், உழவர்கரை தொகுதியில் மட்டுமே போட்டியிடுவதாகவும், ஃப்ரெண்ட்லி கண்டெஸ்ட் என்ற முறையில் புதிய கருத்தை காங்கிரஸ் புதுச்சேரியில் உருவாக்கியுள்ளது. இது எதிர்க்கட்சிகள் வெற்றி பெற உதவும். இது இந்தியா கூட்டணியின் ஒற்றுமையை சீர்குலைக்க வழிவகுக்கும் என்றார். கூட்டணியில் உள்ள திமுக தட்டாஞ்சாவடி தொகுதியில் நாங்கள் போட்டியிட ஒப்புக்கொண்டது. ஆனால் அந்த தொகுதியில் காங்கிரஸ் தலைவர் வைத்திலிங்கம் போட்டியிடுகிறார். இன்று காலை வரை காங்கிரஸ் கட்சியினர் வாபஸ் பெறுவார்கள் என எதிர்பார்த்தோம். ஆனால் அது நடக்கவில்லை. இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி இந்த தேர்தலில் கார்னர் செய்யப்பட்டுள்ளது. புதுச்சேரியில் தேர்தல் வரலாற்றில் எப்பொழுதும் இல்லாத வகையில் இந்த தேர்தல் கூட்டணியில் உள்ள திமுக போட்டியிடும் தொகுதிகளிலும் காங்கிரஸ் போட்டியிடுகின்றது. புதுச்சேரியில் இந்தியா கூட்டணியே இல்லாத நிலை ஆகிவிட்டது. மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி, விடுதலை சிறுத்தைகள் கட்சி, மதிமுக ஆகியவை போட்டியிடும் இடங்களில் அவர்களுக்கு ஆதரவளிப்போம். வைத்திலிங்கம் நாடாளுமன்ற உறுப்பினராக இருக்கிறார். ஏன் அவர் சட்டமன்றத்திற்கு போட்டியிட வேண்டும்? அதிகார பசி எல்லாவற்றிற்கும் கண்டிப்பாக காலம் பதில் சொல்லும். இந்தியா கூட்டணி காணாமல் போய்விட்டது. வைத்திலிங்கத்திற்கு எதிராக நாங்கள் வேலை பார்ப்போம். தமிழ்நாட்டிலும் கூட்டணி பிரச்சனையை ஏற்படுத்தியது காங்கிரஸ் தான். புதுச்சேரியிலும் கூட்டணி உடைந்ததற்கு காரணம் காங்கிரஸ் தான் என்றவர், புதுச்சேரியில் அனைத்து தொகுதிகளிலும் காங்கிரஸ் கட்சி எதிராக பிரச்சாரம் செய்வோம் எனவும் வைத்திலிங்கம் அழுக்கு அரசியல் செய்து கொண்டிருப்பதாக அவர் குற்றம் சாட்டினார். புதுச்சேரியில் பதவி மோகத்தில் புதுச்சேரி இந்தியா கூட்டணி தலைவர்கள்
உள்ளதாகவும், எனவே புதுச்சேரியில் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி தனித்து போட்டியிடுவதாக அக்கட்சியின் புதுச்சேரிக்கான தேர்தல் பொறுப்பாளர் கே. பாலகிருஷ்ணன் தெரிவித்துள்ளார். புதுச்சேரி மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி அலுவலகத்தில் செய்தியாளர்களை சந்தித்த புதுச்சேரி மாநில மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் தேர்தல் பொறுப்பாளர் கே. பாலகிருஷ்ணன், புதுச்சேரியில் இந்தியா கூட்டணியில் தங்களின் தொகுதிகளை ஒதுக்க வேண்டும் என கூட்டணியில் உள்ள காங்கிரஸ், திமுகவை வலியுறுத்தி வந்த நிலையில் வேட்புமனு தாக்கல் நிறைவு நாள் வரை அவர்கள் கூட்டணியை இறுதி செய்யாமலும் தொகுதி பங்கீட்டை ஒதுக்காமல் இழுத்தடித்ததால் சிபிஎம் சார்பில் 4 தொகுதிகளில் தங்களது வேட்பாளர்கள் வேட்புமனுவை தாக்கல் செய்ததாகவும், தற்பொழுது வேட்புமனு வாபஸ் பெறும் நாள் வரை தங்களுக்கான தொகுதியை இரு கட்சிகளும் ஒதுக்காததால் புதுச்சேரியில் சிபிஎம் தனித்து போட்டியிட உள்ளதாகவும், 4 தொகுதிகளில் 2 தொகுதிகளில் வேட்புமனு வாபஸ் பெறப்பட்டு தற்பொழுது திருப்புவனை, லாஸ்பேட்டை ஆகிய 2 தொகுதிகளிலும் போட்டியிட உள்ளதாக தெரிவித்தார். மேலும் புதுச்சேரியை பொறுத்தவரை இந்தியா கூட்டணி தளர்ந்து போய் உள்ளதாகவும், பதவி மோகத்தால் புதுச்சேரி இந்தியா கூட்டணி தலைவர்கள் உள்ளனர் என தெரிவித்த பாலகிருஷ்ணன், மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி போட்டியிடும் தொகுதிகளை தவிர்த்து மற்ற கூட்டணி வேட்பாளர்களுக்கு ஆதரவளிப்போம் என்றார். மேலும் காங்கிரஸ் கொண்டு வந்துள்ள ஃப்ரெண்ட்லி கண்டெஸ்ட் என்பது எதிரணியின் வெற்றிக்கு வழிவகுக்கும் என தெரிவித்த அவர், நாங்கள் போட்டியிடும் தொகுதியை தவிர்த்து மற்ற தொகுதிகளில் விசிக போட்டியிடும் தொகுதிகளில் அவர்களுக்கும், சிபிஐ போட்டியிடும் தொகுதிகளில் அவர்களுக்கும் ஆதரவு தெரிவிக்கப்படும் எனவும், திமுக, காங்கிரஸ் வேட்பாளர்கள் தனித்தனியாக போட்டியிடும் 5 தொகுதிகளில் யாருக்கும் ஆதரவு இல்லை என தெரிவித்தார். மேலும் லாஸ்பேட்டை தொகுதியில் ராஜாகம் என்பவரும், திருப்புவனையில் தட்சிணாமூர்த்தி என்பவரும் வேட்பாளராக அறிவிக்கப்பட்டுள்ளனர். புதுச்சேரி காமராஜர் நகர் தொகுதி என்ஆர் காங்கிரஸ் கட்சியின் தலைவர் தணிகைவேல் தலைமையில் என்ஆர் காங்கிரஸ் கட்சியில் நிர்வாகிகளுடன் காமராஜர் நகர் தொகுதி வேட்பாளர் அறிமுக கூட்டம் லட்சிய ஜனநாயக கட்சியின் தலைவர் ஜோஸ் சார்லஸ் மார்டின் அவர்களுடன் நடைபெற்றது. இந்நிகழ்ச்சியில் காமராஜர் நகர் தொகுதியின் என்ஆர் காங்கிரஸ் கட்சி நிர்வாகிகள் மற்றும் தலைவர்கள் கலந்து கொண்டு லட்சிய ஜனநாயக கட்சியின் தலைவர் ஜோஸ் சார்லஸ் மார்டின் அவர்களை பெருவாரியான வாக்கு வித்தியாசத்தில் வெற்றி பெற செய்ய வேண்டும் என உறுதிமொழி ஏற்கப்பட்டது. ஊசுடு சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட சேந்தநத்தம் பகுதியில் காங்கிரஸ் கட்சி வேட்பாளர் கார்த்திகேயன் கைச்சின்னத்திற்கு வீடு வீடாக சென்று தீவிர வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டார். புதுச்சேரி மாநில சட்டப்பேரவைத் தேர்தல் வருகின்ற ஏப்ரல் 9ஆம் தேதி நடைபெறவுள்ள நிலையில் அரசியல் கட்சியினர் தீவிர வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டு வருகின்றனர். அதன் ஒரு பகுதியாக ஊசுடு சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட சேந்தநத்தம் பகுதியில் காங்கிரஸ் கட்சி வேட்பாளர் கார்த்திகேயன் தனது ஆதரவாளர்களுடன் வீடு வீடாக சென்று பொதுமக்களிடம் ஆதரவு திரட்டினர். இதில் புதுச்சேரி பிரதேச காங்கிரஸ் கட்சியின் அனைத்து பிரிவு தலைவர்கள், செயலாளர்கள், தொண்டர்கள் மற்றும் பொதுமக்கள் பலர் கலந்து கொண்டு சிறப்பித்தனர். அதிகாலையில் வாக்கிங் சென்றபடியே வாக்கு சேகரிப்பு. காமராஜ் நகர் தொகுதியில் ஜோஸ் சார்லஸ் மார்டின் புதிய அணுகுமுறை. லட்சிய ஜனநாயக கட்சியின் தலைவர் ஜோஸ் சார்லஸ் மார்டின் காமராஜர் நகர் தொகுதிக்கு உட்பட்ட ரெயின்போ நகரில் உள்ள பூங்காவில் வாக்கிங் சென்றார். அப்பொழுது காலை நடைபயிற்சிக்கு வந்திருந்த பொதுமக்கள் மற்றும் இளைஞர்கள் அவரை நேரில் சந்தித்து வாழ்த்துக்களை தெரிவித்தனர். சிலர் அவருடன் நெருக்கமாக பேசியும் தொகுதி தொடர்பான தங்கள் எதிர்பார்ப்புகளை பகிர்ந்து கொண்டதும் குறிப்பிடத்தக்கது. மேலும் பொதுமக்களுடன் அன்பாக உரையாடிய அவர் தேர்தலில் தமக்கு ஆதரவு அளிக்குமாறு கேட்டுக்கொண்டார். அதே நேரத்தில் மக்களின் தேவைகளை மற்றும் குறைகளை நேரடியாக அறிந்து கொள்ளும் முயற்சியாக இந்த சந்திப்பு அமைந்தது. வீடுதோறும் சென்று வாக்கு சேகரிப்பதை தாண்டி மக்கள் இயல்பாக கூடும் பூங்கா, தெருக்கள், சந்தைகள் போன்ற இடங்களிலும் நேரடியாக சந்தித்து ஆதரவு கோரும் புதிய முயற்சியை அவர் கடைபிடித்து வருவது அவரது பிரச்சாரத்திற்கு ஒரு தனித்துவத்தை அளிக்கிறது. இந்த அணுகுமுறை மூலம் பொதுமக்களுடன் நெருக்கமான உறவை உருவாக்கும் முயற்சியில் அவர் தொடர்ந்து ஈடுபட்டு வருகிறார். திருப்புவனை சட்டமன்ற தொகுதியில் தமிழக வெற்றிக் கழக வேட்பாளராக போட்டியிடும் சாய் ஜே சரவணகுமார் இன்று சிலுக்காரிப்பாளையம் பகுதியில் வீடு வீடாக சென்று தீவிர வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டார். புதுச்சேரி மாநிலம் மண்ணாடிப்பட்டு கொம்யூனியன் திருப்புவனை சட்டமன்ற தொகுதிக்கு உட்பட்ட தமிழக வெற்றிக் கழக வேட்பாளரான முன்னாள் அமைச்சர் ஏ.கே. சாய் ஜே சரவணகுமார் விசில் சின்னத்தில் போட்டியிடுகிறார். இதனைத் தொடர்ந்து இன்று திருப்புவனை சட்டமன்ற தொகுதியைச் சேர்ந்த அனைத்து நிலை நிர்வாகிகளுடனும் சென்று சிலுக்காரிப்பாளையம் பகுதியில் வீடு வீடாக சென்று தமிழக வெற்றி கழகம் சின்னமான விசில் சின்னத்திற்கு வாக்களிக்க வேண்டி தீவிர வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டார். இதில் தமிழக வெற்றிக் கழக நிர்வாகிகள், பொதுமக்கள், இளைஞர்கள் என திரளானோர் கலந்து கொண்டு வீடு வீடாக சென்று வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டனர். மேலும் வாக்கு சேகரிப்பின் பொழுது விசில் அடித்து வாக்கு சேகரித்த விதம் பொதுமக்களின் கவனத்தை ஈர்த்துள்ளது என்பது குறிப்பிடத்தக்கது. காமராஜ் நகர் தொகுதியில் தீவிர தேர்தல் பிரச்சாரம் மேற்கொண்டு வரும் லட்சிய ஜனநாயக கட்சியின் தலைவர் ஜோஸ் சார்லஸ் மார்டின் இன்று அதிகாலை தனது பிரச்சாரத்தை தொடங்கினார். காலை உணவாக ரெயின்போ நகர் பகுதியில் உள்ள சாலையோர கடையில் சாதாரண மக்களுடன் சேர்ந்து உணவு உட்கொண்டார். அதனைத் தொடர்ந்து வீடு வீடாக சென்று பொதுமக்களிடம் வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டார். அப்பொழுது அப்பகுதி மக்களுடன் நெருக்கமாக கலந்துரையாடிய அவர் அவர்களின் குறைகள் மற்றும் தேவைகளை கேட்டறிந்தார். இந்த எளிமையான அணுகுமுறை பொதுமக்களிடையே நல்ல வரவேற்பை பெற்றது. தொடர்ந்து தனது தேர்தல் பிரச்சாரத்தை உற்சாகமாக மேற்கொண்டார். ஊசுடு சட்டமன்ற தொகுதிக்கு உட்பட்ட அகரம் மற்றும் முளவாய்க்கால் பகுதியில் தேசிய ஜனநாயக கூட்டணியின் வேட்பாளர் தீபாய்ந்தான் தாமரை சின்னத்திற்கு வாக்களிக்க வேண்டி பெண்களிடம் ஆதரவு திரட்டினார்.
புதுச்சேரி மாநிலம் ஊசுடு சட்டமன்ற தொகுதிக்கு உட்பட்ட உளவாய்க்கால் மற்றும் அகரம் பகுதியில் அமைந்துள்ள ஈஸ்வரன் கோவில், புதுநகர் புத்துமாரியம்மன் கோவில், உளவாய்க்கால், முத்தாலவாழி மாரியம்மன் கோவில் ஆகிய பகுதிகளில் உள்ள மகளிரிடம் பாரதிய ஜனதா கட்சியின் சாதனைகளை கூறி ஆதரவு திரட்டினார். இந்நிகழ்ச்சியில் அகரம் ஓய்வு பெற்ற ஆசிரியர் கணேசன், அருணகிரி, குமரகுரு கணபதிமதி, ஆனந்தராஜ், ஜானகி, ரவி, உளவாய்க்கால் முத்து, புதுநகர் பூத் தலைவர் திருமால், உளவாய்க்கால் பொறுப்பாளர் கலையரசன், ஊர் தலைவர்கள், நிர்வாகிகள், மகளிர்கள் என பலர் கலந்து கொண்டனர். சாரம் பகுதியில் வீடு வீடாக வாக்கு சேகரிப்பு. பம்பரம் விளையாடி மகிழ்ந்த ஜோஸ் சார்லஸ் மார்டின். காமராஜர் நகர் தொகுதிக்கு உட்பட்ட சாரம் பகுதியில் லட்சிய ஜனநாயக கட்சியின் தலைவர் ஜோஸ் சார்லஸ் மார்டின் தீவிர வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டார். அவர் ஒவ்வொரு வீடாக சென்று தாம் போட்டியிடும் தர்பூசணி சின்னத்திற்கு வாக்களிக்குமாறு பொதுமக்களிடம் கேட்டுக்கொண்டார். அப்போது அப்பகுதி மக்கள் அவருக்கு மலர்கள் தூவி ஆரத்தி எடுத்து சிறப்பான வரவேற்பு அளித்தனர். மேலும் தர்பூசணி சின்னத்திற்கு வாக்களித்து உங்களை வெற்றி பெற செய்வோம் என்று உறுதியளித்தனர். தொடர்ந்து அப்பகுதியில் பம்பரம் விளையாடி கொண்டிருந்த சிறுவனை பார்த்த ஜோஸ் சார்லஸ் மார்டின் அவரிடமிருந்து பம்பரம் வாங்கி சிறுவர்களுடன் இணைந்து விளையாடி மகிழ்ந்தார். இந்த நிகழ்வு அங்கிருந்த மக்களிடையே உற்சாகத்தை ஏற்படுத்தியது. இல்ல மரப்பொம்மை ஸ்ட்ராங்கா இருக்கும். ஆமா ஒரு மாதிரி பிளாஸ்டிக் அந்த அளவுக்கு ஐயா வெற்றி பெற செய்யணுமா? ஏதாவது குறைகள் இருந்தா வணக்கம் வணக்கம் வணக்கம். சரி, நிறைய குறைகள் சொல்லியிருக்காங்க. எல்லாம் எல்லா குறைகளும் ஒன்று பை ஒன்றா நம்ம டீம் வருவாங்கம்மா. எதுவாக இருந்தாலும் நீங்கள் அவங்க இங்கே தான் இருக்காங்க. வாக்களிங்க ஜோஸ் சார்லஸ் மார்டின். தேங்க்யூ. மீண்டும் இன்றைய முக்கிய நிகழ்வுகள். புதுச்சேரியில் உடைந்தது இந்தியா கூட்டணி. காங்கிரஸ், திமுக, விசிக, கம்யூனிஸ்ட் கட்சிகள் தனித்தனியே போட்டி. புதுச்சேரியில் இந்திய கூட்டணி கட்சி தலைவர்கள் பதவி மோகத்தில் உள்ளனர். சிபிஎம் கே பாலகிருஷ்ணன் குற்றச்சாட்டு. புதுச்சேரியில் இந்தியா கூட்டணி இல்லை. கூட்டணி சீர்குலைவிற்கு காங்கிரஸ் கட்சியின் தலைவர் வைத்திலிங்கமே காரணம். சிபிஐ சலீம் குற்றச்சாட்டு. செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள ஆஸ்கார் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யவும்.